வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி கொலை செய்வதற்கு அமெரிக்கா தேவையில்லை என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். 12 நாள் போரின் போது வாய்ப்பு கிடைத்திருந்தால் ஹமேனியை நிச்சயம் தாங்கள் கொண்டிருப்போம் எனவும் ஹட்ஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. போர் நடைபெற்ற காலத்தில் ஹமேனியை தேடும் பணியில் இஸ்ரேல் இராணுவம் தீவிரமாக ஈடுபட்டதாக அந்நாட்டு ஊடகம் ஒன்றில் பேசும்போது கட்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஹமேனி இது குறித்து முன்கூட்டி தெரிந்து கொண்டதாகவும் அதனால் தான் மிகவும் ஆழமான பதுங்குகுழியில் அவர் ஒளிந்திருப்பதாகவும் கட்ஸ் கூறியிருக்கின்றார். தன்னுடைய முக்கிய இராணுவ அதிகாரிகளுடன் உள்ள தொடர்புகளை முற்றிலும் துண்டித்து விட்டதாகவும் இதனால் அவரை குறிவைத்து தாக்குவது இயலாத ஒன்றாக அமைந்தது எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் அதே நாளில் மற்றொரு சேனலுக்கு வழங்கிய நேர்காணலில் ஹமேனியை கொல்வதற்கான முயற்சிகள் தற்போது கைவிடப்பட்டதாக இஸ்ரேல் ஹட்ஸ் அவர்கள் கூறியிருக்கின்ற நிலையில் அத்தோடு தாக்குதலுக்கு பின்னர் ஈரான் அதன் அணுசக்தி நிலையங்களை மீண்டும் புதுப்பிக்கும் நிலையில் இருக்கும் என தான் நினைக்கவில்லை எனவும் தொடர்ந்து குறிப்பிட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆகவே இஸ்ரேலின் முன்னெடுக்கும் போது இல்லாத இராணுவ நடவடிக்கைகளின் போது இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஈரானில் உள்ள 900க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக அறிவித்திருக்கின்றது. இந்த நடவடிக்கையில் 11 ஈரானிய அணு விஞ்ஞானிகள் 3 முக்கிய கொமாண்டர்கள் உட்பட 30 உயர்நிலை பாதுகாப்பு அதிகாரிகளும் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட முக்கிய கமாண்டர்களில் ஈரான் படைத்துறை தலைவரும் ஈரானிய புரட்சிகர காவல்படை தலைவரும் வான்படை தலைவரும் உள்ளடங்கலாக இறந்திருப்பதாக தகவல்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் 200 ஏவுநிலைகளும் அழிக்கப்பட்டதோடு ஈரானிய ஏவுநிலைகளின் பாதியை கொண்டதாக IDF குறிப்பிட்டிருக்கின்றது. விமானம் மற்றும் ஏவுகணை உற்பத்தி மையங்களும் அழிக்கப்பட்டதாகவும் இதனால் 20,000 ஏவுகணைகள் உற்பத்தி செய்யும் வாய்ப்பு தடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. நேற்று நடைபெற்ற தொலைக்காட்சி நேர்காணலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனியை கொல்லும் வாய்ப்பு ஏற்பட்டிருந்தால் நிச்சயம் அவரை கொண்டிருப்போம் என அவர் கூறியிருக்கின்றமையும் ஒரு முக்கிய விடயமாக காணப்படுகிறது. இந்நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் மீண்டும் விரைவில் ஆரம்பிக்கப்படலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அடுத்த வாரம் ஈரானுடன் பேச இருப்பதாகவும் ஆனால் தாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுவோமா இல்லையா என்பது குறித்து இன்னும் தெரியவில்லை எனவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். மற்றும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் சோர்வாக இருக்கின்றார்கள், மிகவும் மோசமாக சண்டையிட்டார்கள், இருவரும் சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது நிச்சயமாக வேண்டும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருப்பதாக அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இனிவரும் நாட்களில் போர் ஆரம்பிக்கப்படலாம் என தான் நினைப்பதாகவும் அது விரைவில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். இருந்தாலும் போர் ஆரம்பித்தால் அது பற்றிய கவலை தனக்கு இல்லை, ஆனாலும் அணு ஆயுதங்களை இரு நாடுகளும் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கோட்பாட்டினை தான் முன்வைத்திருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கருத்தினை தெரிவித்து கொள்ள இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நாளுக்கு நாள் இந்த போர் ஆனது அதிகரித்து வருகின்ற நிலையில் தற்சமயம் இஸ்ரேலினுடைய கட்டுமானத்துறையை வெற்றிடமாக உள்ள 3 வேலை பிரிவுகளுக்கான பதிவு இன்று அதிகாரபூர்வமாக ஆரம்பமாகி இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தகவலை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்திருக்கின்றது. இதன் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான கடைசி திகதி 2025 ஜூலை மாதம் 1ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டது. பணியகத்தினுடைய தகவலின் அடிப்படையில் இஸ்ரேலினுடைய கட்டுமானத்துறையின் கீழ் புனரமைப்பு துறை தகுதி வாய்ந்த இலங்கை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான நடவடிக்கையாக எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. பொது புதுப்பித்தல் வேலை, பீங்கான் டைலிங், ஃப்ரிட்டிஸ் வேலை மற்றும் பல்வேறுபட்ட வேலைகளுக்கான விண்ணப்பங்களும் கோரப்பட்டிருக்கின்றன. அனுபவமுள்ள 25 முதல் 45 வயதிற்குட்பட்ட ஆண்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. விண்ணப்பதாரர்கள் முதலில் இஸ்ரேலில் பணி புரிந்திருக்கக்கூடாது அல்லது அங்கு உறவினர்கள் இருக்கக்கூடாது எனவும்
அனைத்து நாடுகளுக்குமான குறைந்த 3 ஆண்டுகள் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டை வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக இந்த வேலை வகைகளின் முன்னர் இறுதித் திறன் தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரிகளுக்கு 63 மாத வேலை வாய்ப்பு ஒப்பந்த அடிப்படையில் மாதச் சம்பளம் $1520 மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகளும் வழங்கப்படும் எனவும் அவர்கள் தங்களுடைய கருத்தினை வெளியிட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கையில் ஈரானானது மிக மோசமான இழப்பை எதிர்கொண்டிருப்பதாக உத்தியோகபூர்வமாக தங்களுடைய அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கின்றார்கள். இஸ்ரேல் ஈரான் தாக்குதலின் அடிப்படையில் இந்த 12 நாள் போரினுடைய அடிப்படையில் ஈரானானது மிகப்பெரியதொரு சேதத்தை உருவாக்கி இருக்கின்றது என ஈரானினுடைய வெளி உறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க தாக்குதலினால் மதிப்பிட முடியாத அளவிற்கு ஈரானானது மிகப்பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் இதனை மீள் உருவாக்கம் செய்வதற்கு பல ஆண்டுகள் காலமாகும் எனவும் ஈரானானது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. சேதம் குறித்து விரிவான மதிப்பீடு ஈரானினுடைய அணுசக்தி அமைப்பின் நிபுணர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அராக்ஸ் அப்பாசி அவர்கள் தங்களுடைய அரச தொலைக்காட்சி சேவைக்கு தகவல் வழங்கி இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. சேதங்கள் மிகவும் கடுமையாக காணப்படுவதோடு நிபுணர்கள் இது பற்றிய மேலதிக ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆய்வுகளினுடைய அடிப்படையில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது, இதனுடைய சேத விவரம் முழுமையாக இது தொடர்பாக அவர்களுடைய அரச தொலைக்காட்சி சேவையிலே வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நட்பு நாடான இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்கள் அந்த நிலையங்களை அழித்து விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற நிலையில் தற்சமயம் இந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் இதற்கான சேத விபரங்களும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கையில் ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் அமெரிக்காவினுடைய முதலீடு முடக்கப்பட்ட நிதிகளை விடுவித்தல் உள்ளிட்ட ஆசைகளை தூண்டும் விடயமாக முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் பொது நலனுக்கான அணுசக்தி திட்டத்தில் பல $பில்லியன் முதலீடு உள்ளிட்டவற்றையும் வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமீபத்திய இராணுவ தாக்குதல்கள் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. வெளியான தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்க அதிகாரிகளும் மத்திய கிழக்கு அமைச்சர்களும் இரகசியமாக ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஈரான் ஒருபோதும் யுரேனியம் செறிவூட்டல் முன்னெடுக்கக்கூடாது என்று அமெரிக்க தரப்பு கட்டாயப்படுத்தி வருகின்ற நிலையில் ஈரான் அந்த விடயத்தை தொடர்ச்சியாக நிராகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் $20 முதல் $30 பில்லியன் வரையிலான பொது நலனுக்கான அணுசக்தி திட்டத்தின் முதலீடு தடைகளை நீக்குதல் மற்றும் வெளிநாடுகளில் முடக்கப்பட்ட நிதிகளில் இருந்து $6 பில்லியன் வரையிலே பயன்படுத்தப்பட அனுமதி உள்ளவை எனவும் பல்வேறுபட்ட காரணங்களையும் அமெரிக்காவானது முன்வைத்திருக்கின்றது. இது மட்டுமன்றி அமெரிக்கா தற்சமயம் குண்டு வீசி சேதப்படுத்திய ஃபோர்டோ அணுசக்தி தளத்தை மறு கட்டமைப்புக்கு உதவுவதாகவும் அமெரிக்கா வாக்குறுதி அளித்திருப்பதாக கூறப்பட்டிருப்பதாக அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த போரானது முடிவுக்கு வராத நிலையில் மீண்டும் போர் பதட்டமானது அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் நிபுணர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள்.